அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு சனி மற்றும் சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரியனுடைய பார்வையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அமைதியும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்துல வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பதால பண தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்துல வெற்றி காண இருக்கீங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்கு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மனை வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தை வாடகை கட்டிடத்திலிருந்து உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது என்பது புத ஆதித்ய யோகத்தை குறிக்குங்க. ஆனா அவர்கள் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருப்பதால அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் எதையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. அதே போல புதிதாக ஏதாவது அரசாங்க சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நாடியிருந்தாலும் கூட அவர்கள் சரியான தருணத்தில் கை கொடுக்க மாட்டார்கள். சிறிது காலத்திற்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. சக மாணவர்கள் மாணவிகளோடு பழகும் போது அதிக கவனம், எச்சரிக்கை வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. நீங்கள் இப்போது
வாங்கக்கூடிய இந்த அவப்பெயர் என்பது காலத்திற்கும் அழியாது என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புன்று என்றிருப்பது நல்லதுங்க. ஏன்னா இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் உணர்ந்து உங்களுடைய முழு முயற்சியும் படிப்பில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதேபோல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த நீச்ச பெற்ற சுக்கிரன் மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மகர ராசியினருக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படுவது போல் தோன்றினாலும் அவற்றிலும் ஏதாவது தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க. அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு முதலீடையும் செய்ய வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகள்ல இறங்குவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கும்பராசியில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த சனி பகவானுடைய நிலையின் பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாங்க. சில காரியங்கள்ல இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யுங்க. உறவினர்கள் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. நீங்கள் சொல்வதுதான் சரி என்று இரண்டு பிடிக்காமல் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபம் இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. இது போன்ற காலங்கள் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனத்தையும் சூரிய பகவானையும், அதாவது காக வாகனத்தையும் சனி பகவானுடைய வாகனத்தையும் சூரிய பகவானையும் கை தொழுது வழிபட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறாரு. தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு என்னதான் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தைரியத்தை ராகு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாருங்க. இதனால் எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகரிக்க செய்து குடும்ப பொருளாதார நிலையை மேலும் அதிகரிக்க செய்யும் நிலையில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல அனைத்திலும் வெற்றியை உங்களுக்கு ராகு வழங்கி தருவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக அறிவுறுத்தது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று விளக்கு போடுங்க. கோவில் பிரகாரத்தை மனமுருகி வலம் வாருங்க. தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.